நாட்டில் காணப்படுகின்ற இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள் கொள்வனவு தொடர்பில் பல்வேறு நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவின் இறுதி வரை பாருங்கள். ஒவ்வொரு விடயங்களும் பொதுமக்களுக்கு தேவையான விடயங்கள். நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் காணப்படும். குறிப்பாக வளமை போன்று எரிபொருட்களானது வழங்கப்பட மாட்டாது. ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரம் எரிபொருட்களை நாளை மற்றும் நாளை மறுதினம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது மே மாத இறுதி வரை தேவையான எரிபொருளானது கையிருப்பில் காணப்படுகின்ற போதிலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படும். ஆகவே இன்றைய தினம் தேவையானவர்கள் இந்த எரிபொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நீங்கள் எரிபொருட்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாகனத்தினுடைய இறுதி இலக்கத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது ஒற்றை திகதிகளில் வாகனத்தினுடைய இறுதி இலக்கம் ஒற்றை இலக்கதாரர்களும், அதாவது இரட்டை எண்ணை கொண்ட திகதிகளில் வாகனத்தினுடைய இறுதி இலக்கம் இரட்டை எண்ணாக காணப்படுகின்றவர்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும். இருப்பினும் அதனையும் மீறி நீங்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் 20ஆம் தேதி என்றால், அதாவது இரட்டை இலக்க வாகனதாரர்கள் மாத்திரம் இன்றைய தினம் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு செல்லுங்கள். அது மட்டுமல்லாது, அதாவது உங்களுடைய வீடுகளிலோ அல்லது வேறு எங்காவது குறிப்பிட்ட எரிபொருள் அளவை விட மேலதிகமாக நீங்கள் வைத்திருக்கும் போது, கிட்டத்தட்ட 10 லிட்டருக்கு மேற்பட்ட அளவில் நீங்கள் எரிபொருட்களை வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமல்லாது அபராதம், அது மட்டுமல்லாது சிறை தண்டனை போன்ற உத்தரவானது நேற்றைய தினம் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த தகவலை தெரியப்படுத்துங்கள். இது குறித்து ஒவ்வொருவரும் அவதானமாக இருங்கள். உதாரணமாக வெள்ளவத்த பகுதியில் காணப்படுகின்ற எரிபொருள் நிலையத்தில் அதாவது நபர் ஒருவர் கிட்டத்தட்ட 4 கேன்களில் எரிபொருட்களை பெற்று வாகனத்தில் ஏற்றி செல்லும் பொழுது போலீசாருக்கு விடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது உடனடியாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு நீதிமன்றத்தினால் 2 மாத சிறை தண்டனை, அது மட்டுமல்லாது 2500 ரூபா அபராதம் போன்ற பல்வேறு விடயங்களை நீதிமன்றமானது நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் நீதவானினால் சில முக்கியமான விடயங்களானது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இவ்வாறு எரிபொருட்களை பதுக்கி வைத்திருப்பவர்களுக்கு எதிராக, ஒரு குறித்த அளவை விட மேலதிகமான எரிபொருட்களை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாது சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. ஆகவே இது குறித்து பொதுமக்கள் அனைவரும் அவதானமாக இருங்கள். அது மட்டுமல்லாது இந்த எரிபொருட்களினுடைய விலைகளானது சற்று அதிகரித்து கொண்டு செல்கிறது. இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. ஆகவே இது குறித்தும் அவதானமாக இருங்கள். உங்களுடைய வாகனத்தினுடைய இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் எரிபொருட்களை பெற்று செல்வதற்கு செல்லுங்கள். அது மட்டுமல்லாது உங்களுடைய QR கோடுகளை இன்னும் பெற்றுக்கொள்ளாத நபர்கள் காணப்படுகின்ற பட்சத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் காணப்பட்டால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸுகளில் நீங்கள் அவற்றினை தெரிவிக்க முடியும். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.